நிறைய பேர் Claude AI பத்தின ஒரு டீடைல்டு ஃபுல் வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காண்டி தான் Claude AI ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி உங்க ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். வீடியோக்குள்ள ஃபுல்லா போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி I want to tell you something more specific and more important about Claude AI. ஏன் இன்னைக்கு எல்லாரும் Claude AI பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா the one and only reason is because of its capability on agentic model. அதாவது the reasoning capacity அப்படினு சொல்லுவாங்க. ஒரு AI மாடலுக்கு reasoning capacity இருக்கு. அதுல Claude AI யோட reasoning capacity தான் எல்லா AI மாடல்ஸை விட ரொம்ப advanced reasoning capacity இருக்கு. அதனால தான் Claude AI வந்து one of the most important tools இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கன்சிடர் பண்ணப்படுது. அதனால தான் நீங்களுமே Claude AI பத்தின வீடியோஸ் எங்கிட்ட கன்சிஸ்டன்ட்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. Okay, without any further delay, let me just explain what are the features available in Claude. Claudeல மொத்தம் 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1 Claude Chat, நம்பர் 2 Claude Co-work, நம்பர் 3 Claude Code. Claude Chatக்கும் ChatGPT யோட நார்மல் வெர்ஷன் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. Claude Chatல வந்து நம்ம எப்படி ChatGPT கிட்ட chat பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம Claude Chat கிட்டயும் chat பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும். பட் இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா once again what I said in the beginning, the reasoning capacity of Claude. அதனால தான் Claude Chat வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது டோக்கன்ஸ் அதிகமா கன்சியூம் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி வந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவான அவுட்புட் ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ரீல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம்ல சரி யூடியூப்ல சரி அப்லோட் பண்ணிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாத்துக்கங்க. நம்பர் 2 Claude Code. இன்னைக்கு இருக்கிற நிறைய டெவலப்பர்ஸ் நிறைய கோடர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் டூல் தான் Claude Code. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணணும், நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் டெவலப்பர்ஸை போய் அணுகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நானே சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் மூலமா என்னால ஈவன் ஒரு ஆப்பை கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வெப்சைட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை விட மேல யூ கேன் ஆல்சோ கிரியேட் லைக் ஆர்டிஃபெக்ட்ஸ், ஒரு மல்டிபிள் 3D டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த Claude Code மூலமா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்பர் 3 Claude Co-work. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சரா Claudeல வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபீச்சர்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Claude AI டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், பிளஸ் உங்ககிட்ட பிரீமியம் வெர்ஷன் இருக்கணும். இது ரெண்டு இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த Claude Co-work வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பர்టిక్యులர் ஃபோல்டர்ல 1000 ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த 1000 ஃபைல்ஸ்ல எனக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் தேவைப்படுது, அந்த ஃபைல் எனக்கு எங்க இருக்கு அப்படிங்கறதே மறந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் Claude Co-work கிட்ட அந்த அக்சஸை மட்டும் கொடுத்து உங்களுக்கான கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் ரெண்டே கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், என்டையர் ஃபோல்டரை அனலைஸ் பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அது தேடி கொடுத்துரும். அது போக எங்கிட்ட இருக்க ஒரு ஃபோல்டர்ல எல்லா ஃபைல்ஸும் கிளஸ்டரா இருக்கு, அது ரொம்ப அலைன் பண்ணி ரொம்ப ப்ராப்பரா வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே வந்து Claude Co-work வந்து உங்களுக்காண்டி பண்ணி கொடுக்கும். இந்த 3 வெர்ஷன்ல Claude Chat மட்டும் தான் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். Claude Code and Claude Co-work ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா பிரீமியம் வெர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஓகே, அது போக Claudeல நீங்க chat ஆப்ஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து Claude AI யோட இன்னொரு முக்கியமான ஹைலைட்டா பார்க்கப்படுது. நீங்க Claude Chat யூஸ் பண்ணாலும் சரி, Co-work யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல Claude Code யூஸ் பண்ணாலும் சரி, இந்த பர்టిక్యులர் 4 மாடல்ஸ் தான் வந்து Claude AI யோட ஒரு யூனிக் பாயிண்டா கன்சிடர் பண்ணப்படுது. நீங்க ChatGPT கிட்ட போயிட்டு ஏதாவது கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா ChatGPT ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏத்த வெர்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் திங்கிங் வந்து கொடுத்து உங்களுக்கான ஆன்சரை வந்து கொடுக்கும். இதுவே நீங்க சிம்பிள் கேள்வி கேட்டாலும் சரி, ஒரு ஹை லெவல் கேள்வி கேட்டாலும் சரி, அதோட திங்கிங் கெபாசிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்க நீங்க Claude AI கிட்ட எந்த மாதிரி நீ திங்க் பண்ணணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்க முடியும். Claudeல வந்து மொத்தம் 4 வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல Fable அப்படிங்கறது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஜஸ்ட் 1 month பேக் தான் அதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Haiku வந்துட்டு let's say you are asking some question like what is your name, out of 10 tokens it will just consume 2 tokens to give you the answer. Haiku தான் வந்து Claude AI ல ரொம்ப பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் மாடலா கன்சிடர் பண்ணப்படுது. செகண்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா Sonnet. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மாடல், அது ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாடல்ல நீங்க போயிட்டு what is your name அப்படின்னு கேட்டீங்கன்னா out of 10 tokens it will consume 5 tokens. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீசனிங் கெபாசிட்டி வந்து இந்த ஒரு Sonnetல இருக்குது. அடுத்து மூணாவதா இருக்கிற மாடல் வந்து Opus. சோ இதுதான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன். இந்த வெர்ஷனை நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட பெய்ட் வெர்ஷன் இருக்கணும். இதுல போயிட்டு நீங்க what is your name அப்படின்னு கேட்டீங்கன்னா out of 10 tokens it will consume minimum 8 tokens அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வந்து Fable. அதாவது இந்த Fableங்கிறது வந்து இப்போ ரீசன்ட்டா வந்திருக்க ஒரு பர்టిక్యులர் AI மாடல். இதுல வந்து நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா out of 10 tokens it will consume minimum 9 tokens. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அது வந்து திங்க் பண்ணி நீங்க ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க, இந்த கேள்விக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கான்டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணி உங்களோட லொகேஷன் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் ஒரு மாடலை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க கேட்கிற கேள்விக்கான ரெஸ்பான்ஸ் அதோட டைமிங்மே வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மாடலும் எந்த அளவுக்கு திங்க் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து இதுல சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபால்ட்டா Claude AI இன்ஸ்டால் பண்ண உடனே Sonnet தான் வந்துட்டு டிஃபால்ட்டா நம்மளுக்கான chat enable மாடலா இருக்கும். Sonnet கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆப்ஷன்ல கீழ பாத்தீங்க அப்படின்னா எஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல Sonnet வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திங்க் பண்ணணும், லோவா திங்க் பண்ணணுமா, மீடியமா திங்க் பண்ணணுமா, ஹையா திங்க் பண்ணணுமா, எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணணுமா, இல்ல மேக்ஸிமமா திங்க் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடலையும்
மாடலையும் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஒரு நம்பர் தான், பட் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நான் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து அந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட ஆன்சர் ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதாவது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நான் கிளியரா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நான் இந்த மாடல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ரேண்டமா சூஸ் பண்ணிடுவீங்க, அது ரேண்டமா ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப கவனமா இருங்க. அது போக ஜஸ்ட் மோர் மாடல்ஸ் சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இருக்கிற எல்லா மாடலுமே வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் மாடல்ஸ். அந்த ஓல்டர் வெர்ஷன் மாடல்ஸை நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே இந்த 4 மாடல்ஸ் மட்டும் தான். இதுதான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. நான் வந்து பர்சனலா பிரீமியம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா Claude AI வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் ஐ அம் ஏபிள் டு டு மல்டிபிள் வர்க்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ அம் ஜஸ்ட் யூசிங் Claude Premium. இது நானுமே வந்து உங்களுக்கு வந்து Claude Premium தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோர் ப்ரொடக்டிவான அவுட்புட் வந்து Claude AI வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்க ப்ரோ, இது மட்டும் தான் Claudeல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. You can just if you just click on customize and just scroll down, you will find something called skills, connectors, plugins and memory. இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறது வந்து இந்த 3 தான், skills, connectors and plugins. அதாவது as a person நான் ஒரே ஒரு இதுல மட்டும் தான் ஸ்கில்டா இருப்பேன். I can't be skilled at multiple things. But Claude இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நீங்க எல்லாத்துலயுமே வந்து ஸ்கில்டா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது கான்டென்ட் கிரியேஷன்ல. பட் ஐ ஹேவ் somebody who is better and who is good at content creation அப்படின்னா அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான நாலேஜ்லாம் இருக்குமோ, அவர் எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் மொத்தமா அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கில்லா Claudeல போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த ஸ்கில்லை நீங்க ஆட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கிறது மூலமா அந்த பர்சன் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணா எப்படி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவான ஆன்சரை வந்து இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து Claude ஸ்கில். நம்பர் 2 கனெக்டர்ஸ். இப்போ ChatGPT அப்படிங்கிறது வந்து ஒரு AI பிளாட்ஃபார்ம், Gemini அப்படிங்கிறது வந்து ஒரு AI பிளாட்ஃபார்ம், Grok அப்படிங்கிறது ஒரு AI பிளாட்ஃபார்ம். பட் இந்த AI பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு நாம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆப் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ப்ரொடக்டிவான ஆன்சர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் Gmail இல்ல வந்து Photoshop இதெல்லாமே டிஃபரெண்ட் ஆப்ஸ். நான் எப்பயுமே ஒரு போட்டோ ரெடி பண்ணணும் இல்ல வந்து ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு போனா மட்டும் தான் என்னால அந்த ஒர்க்கை பண்ண முடியும். பட் அந்த பிளாட்ஃபார்முக்கு போகாமலே என்னால ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பண்ண முடியும். அதுக்கு தான் we have something called connectors. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து Gmail அனுப்பணும் அப்படின்னா நான் Gmailக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்னோட Gmail நான் இதுல கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்றேன், use my Gmail and send a mail to this particular person asking him to come and meet me tomorrow அப்படின்னு மெசேஜ் பண்ண அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெயிலை வந்து கம்போஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஆப்ஸ், வெளியில இருக்கிற மல்டிபிள் ஆப்ஸ் வந்து நீங்க மொத்தமா கனெக்ட் பண்ணி உங்க ஒரே ஒரு AI பிளாட்ஃபார்ம் மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கனெக்டர்ஸ்ல இருக்கு, அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளகின்ஸ்ங்கிறது ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதாவது ஸ்கில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு தான் வந்துட்டு ஐ ஹேவ் சம்திங் கால்டு பிளகின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்றதுக்கு எனக்கு மல்டிபிள் ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் as a director நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுத தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கேமரா ஆங்கிள்ஸ் சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சாங்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாமே தெரியணும் இல்லையா? பட் வாட் இஃப் ஐ வாண்ட் டு கம்பைன் ஆல் திஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல் திஸ் கனெக்டர்ஸ்? ஸோ ஃபார் தட் பர்டிகுலர் ரீசன் we have something called plugins. நீங்க மேல இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் சரி 5-6 ஸ்கில்ஸ் இல்ல 10-15 ஸ்கில்ஸ் பிளஸ் 10-15 கனெக்டர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைன் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா கூட you can just use it in the plugins. ஸோ Claude AI ல இருக்கிறதுல முக்கியமான அப்டேட்ஸா வந்து நான் இதை தான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா டெஃபினட்டா நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. பட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே மற்ற AI பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு யூனிக்கான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க Claude AI ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப யூனிக்கான பாயிண்ட்ஸா இருக்குது. ஸோ இதை தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ இனிமே வரப்போற வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபீச்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. so that you will get updated about the Claude AI and other AI platforms and I will be able to teach you. So thank you guys. See you in the next video.